அஜித்தோட அந்த குட் பேட் அக்லி படத்தோட போஸ்டர் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய டிசைன் அஜித்தோட அந்த டிசைனில் வந்து என்ன சொல்ல வராங்க? டிசைன்லாம் பார்த்துட்டு என்ன சொல்ல வராங்கலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நல்லா இருக்கா அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி இருந்தது இது வரைக்கும் நம்ம பார்த்த அஜித் இல்லாமல் புதுசாக ஒரு அஜித்தை பார்க்கும்போது நமக்கே ப்ளசண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய காஸ்டியூம்லாம் அவர் எப்படி போட ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அஜித்தோட வந்து நயன்தாரா நடிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 10 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? 2 கோடி ரூபா குறைச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான். 12 கோடி அவங்க கேட்குறாங்க பல கண்டிஷன்களோட. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து பெரிய ஹீரோஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கா? புது ஹீரோக்களை போட்டு எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, பிஸ்னஸ் பண்ண முடியலையா? யாருமே வந்து புது ஹீரோக்கள்னா படத்தை பார்க்கறதுக்கு கூட வரதில்லை. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்துக்கு வந்து இளையராஜா நோட்டீஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மாரியம்மன் கோயிலில் தான் நிறைய நோட்டீஸ் கொடுப்பாங்க. அன்னதானம், கூழ் ஊத்துறது, அதுக்கு அதிகமாக நோட்டீஸ் கொடுத்தவர் இளையராஜா தான் போல இருக்குது. இளையராஜா வந்து இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கலாம். ஏன்னா இவருக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன், கே வி மனா, மகாதேவன், இன்னும் எவ்வளவோ பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. யாருமே இவ்வளோ கெடுபடியாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணதே கிடையாது. கொட்டுக்காளி திரைப்படம் வந்து விடுதலை திரைப்படத்தை விட கண்டிப்பாக ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சூரியோட இந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, இந்த டிரான்சிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப வியப்பாக தான் பார்க்குறேன். இப்போ இந்த விடுதலை அந்த இதெல்லாம் மேக்கிங் வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் குதித்து ஒரு கூரையில் விழுந்து குட்டிக்காரனை அடித்து கீழே விழுறது, அதெல்லாம் அப்படியே எடுக்கிறாங்க. எங்கேயுமே வந்து கட்டு கிடையாது, அப்படியே போகுது. அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு 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 இது இருக்குல்ல, ஒரு மன உறுதி இருக்குல்ல, அதுதான் அவரை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கு. வணக்கம் வந்தனன் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். அஜித்தோட அந்த குட் பேட் அக்லி படத்தோட போஸ்டர் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய டிசைன் அஜித்தோட அந்த டிசைனில் வந்து என்ன சொல்ல வராங்க? டிசைன்லாம் பார்த்துட்டு என்ன சொல்ல வராங்கலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நல்லா இருக்கா அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்க? எனக்கு பிடிச்சிருந்து. ஒரு வித்தியாசமான அஜித்தை பார்த்தோம் இல்லையா. இது வரைக்கும் நம்ம பார்த்த அஜித் இல்லாமல் புதுசாக ஒரு அஜித்தை பார்க்கும்போது நமக்கே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அடடா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருடைய காஸ்டியூமெல்லாம் அவர் எப்படி போட ஒத்துக்கிட்டாருன்னு தெரில. சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மாமா சாக்லேட் கொடுங்கன்னு ஒரு கூட்டம் அந்த நிற்கிற மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தார் அஜித்து. நிறைய ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது நல்லா தெரிஞ்சுது. ஆக்சுவலாக அப்படியே அஜித்தை நிற்க வச்சு ஒரு ஸ்டில் எடுத்து சின்ன சின்ன ஒர்க் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. டோட்டலாகவே அஜித்தை அவங்க வந்து வேறு மாதிரி ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது கண்கூடாக தெரிஞ்சுது. அதை தவிர்த்துருக்கலாம். இப்போ ட்ரிபிள் ஏ படத்தில் கடைசியாக சிம்பு வருவார்ல, கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் இன்னும் ட்ரிபிள் ஏ இவர் ஆதிக் ரவிச்சந்திரன் மறக்கலியோன்லாம் கூட நான் நினச்சேன். பட்டு புதுசான ஒரு அஜித், அது நல்லா இருந்துச்சு. ஓகே சார். இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவா இல்லை விஜய் சேதுபதியா வில்லன் யார்? இன்னும் அவங்க சரியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, எதுவும் இன்னும் ஃபைனல் ஆகலை. எஸ்ஜே சூர்யா கூட பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் அது ஃபைனல் ஆகலை. ஓகே சார். அஜித்தோட வந்து நயன்தாரா நடிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 10 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? 2 கோடி ரூபா குறைச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான். 12 கோடி அவங்க கேட்குறாங்க பல கண்டிஷன்களோட. அதுதான் ரொம்ப முக்கியம். 12 கோடி கேட்குறது வாங்குறதுங்கிறதெல்லாம் வேற. ஆனால் அவங்க போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு இந்த கண்டிஷன் வேற போடுறீங்களாங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா காலையில் 11 மணிக்கு தான் ஷூட்டிங் வருவேன், வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நீங்கள் ஷூட்டிங் வைக்கணும். இவ்வளவும் அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதுதான். அப்படி இருந்தால் அவங்கள எப்படி கமிட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இல்லை, படத்தோட லொக்கேஷன் வரும்போது அது டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்களே இந்த சீன் நீங்கள் ஷூட் பண்ணணும். அப்போ வீட்டில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுனா எப்படி சார் அது? அதுதான் அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறது, அதுக்காக வந்து அது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க ஊட்டிக்கு போக வேண்டிய ஒரு ஷூட்டிங்கே இங்கே பக்கத்தில் எடுத்தாங்க. மெகாமார்ட் பக்கத்தில் ஒரு பெரிய செட்டு, ஊட்டி செட்டை இங்கே போட்டு இங்கே தான் எடுத்தாங்க. ஏன்னா என்னால் ஊட்டிக்கு வர முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் தகவல் சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அதில் கவனமாக இருக்காங்க. ஆனால் பாலிவுட் படங்கள்லாம் இப்போ கமிட் ஆகுறாங்க. அங்கே 20 கோடி சம்பளம் கேட்குறாங்களாம் பாலிவுட்டில். ஸோ இப்போ அவங்க அங்கேயும் போகிறாங்க. எப்படி அங்கே மட்டும் எப்படி குழந்தைகளை யார் பார்த்துப்பாங்கன்னு தெரில. பட்டு தமிழ் படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் எடுப்பார் கைப்பிள்ளை தானே, தமிழ் படம் தானே அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுவாங்க. பட் ஒரு லொக்கேஷன் போகிறத தாண்டி அதுக்காக ஒரு செட்டு போடுறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு செலவு ஜாஸ்தி ஆகும் இல்லையா சார்? இது எப்படி ப்ரொடியூசர் சைட்லேருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? இல்லை, இங்கே வந்து அது எப்படி ஒரு நடிகையோ நடிகரோ யாராக இருந்தாலும்
ஆரம்பத்தில் ஒரு இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தடுமாறுறது இருக்குல்ல, அது இங்கே ரொம்ப ஈஸியாக நடந்துடுது. ஓகே ஓகே. நீங்கள் ஆரம்பத்திலே இந்த கெடுபிடி காட்டி இது முடியாதுங்க, நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்போம், விருப்பம் இருந்தால் நடிங்கன்னு சொல்கிற இடத்துல இங்கே யாருமே இல்லை. இன்னொன்று அது ஒரு பெரிய ஹீரோயின் பஞ்சம் ஒன்று இங்கே இருக்குது. யாரை கேட்டாலும் பிஸியாக இருக்காங்க. இங்கே எந்த நடிகிட்ட போனாலும் 5 வருஷத்துக்கு டேட் இல்லைன்னா இப்போ யாராவது கிடைக்கிற நடிகையை வச்சு தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மார்க்கெட் உள்ள நடிகைகள் சொல்கிறேன். புதுமுகங்கிறது பிரச்சனை இல்லை, பட் மார்க்கெட் உள்ள ஒரு நடிகைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. இவங்க அவ்வளோ பேருமே பிஸியாக இருக்காங்க. அப்போ அவங்க கேட்குற சம்பளம், அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ் இதுக்குள்ளே வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மாதிரி பல நெருக்கடிகள் இருக்குது. இது வந்து பெரிய ஹீரோஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கா, இல்லை ஒரு சின்ன ஒரு இப்போ வளர்ந்து வர ஹீரோ அப்படின்னா புதுமுகங்களை போட்டு நடிச்சிட்டா கூட ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அது என்னன்னாங்க, இப்போ புது ஹீரோக்களை போட்டு எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, பிஸ்னஸ் பண்ண முடியலையா. ஓகே. யாருமே வந்து புது ஹீரோக்கள்னால் படத்தை பார்க்கறதுக்கு கூட வரதில்லை. நீங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் படத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கிங்கன்னா கூட அதுக்கே யாருமே தயாராக இல்லை. புது ஹீரோவோ புது ஹீரோயினோ அந்த மாதிரி வரமாட்டேங்கிறாங்க. ஒன்றும் பெரிய பேனர் படமாக இருக்கணும், அல்லது பெரிய ஹீரோ படமாக இருக்கணும், அல்லது பெரிய நடிகர் நடிகைகள் நடித்த படமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பட கணக்கிலே அதை கொண்டு வராங்க. ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது. புரியுது. ஓகே. கவினோட படத்தில் நயன்தாரா நடிக்கிறதா சொல்லப்படுதே, உண்மையா? ஆமாம், அவங்க ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க. ஓகே. ஜோடி எல்லாம் கிடையாது. நேற்று கூட ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்தேன், கவினுக்கு ஜோடி ஆகிறார் நயன்தாரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னங்க அது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அவங்க ஏஜ் என்ன, இவர் ஏஜ் என்ன, அது கதையே இப்படிப்பட்ட கதையா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தா அப்படிலாம் இல்லை. அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க, அநேகமாக அது அக்காவாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுது. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்துக்கு வந்து இளையராஜா நோட்டீஸ், கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி ஆஹா ஆஹோன்னு கொண்டாடி இப்போ வந்து ஓடிடிலேயே வந்துருச்சு. இந்த டைமில் நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது மறுபடியும் இளையராஜா பிரச்சனையை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாரியம்மன் கோயிலில் தான் நிறைய நோட்டீஸ் கொடுப்பாங்க. அன்னதானம், கூழ் ஊத்துறது, அதுக்கு அதிகமாக நோட்டீஸ் கொடுத்தவர் இளையராஜா தான் போல இருக்குது. எந்த படம் வந்தாலும் அதில் வந்து இதில் ஒரு பெரிய உண்மை ஒன்று புலப்படுது, நல்லா கவனிச்சா தெரியும். இப்போ வர்ற பாடல்களை யாருமே வந்து ஒரு புனிதமான இடத்துல வைக்கிறது இல்லை. ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல பாட்டை பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா இளையராஜா பாட்டு தான் தேவைப்படுது. அப்போ காலத்தை கடந்து இளையராஜா நிற்கிறாருங்கிறது ஒரு விஷயம் கன்வே ஆகுது இதில். பட் அதே நேரத்தில் இளையராஜா வந்து இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கலாம். ஏன்னா இவருக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மனா, மகாதேவன், இன்னும் எவ்வளவோ பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. யாருமே இவ்வளோ கெடுபடியாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு கூட காரில் வரும்போது தேவா சார் பேட்டியை கேட்டுட்டு வந்தேன். அவர் சொல்கிறார், 75 லட்ச ரூபா 94வது வருஷத்தில் 75 லட்ச ரூபாய்க்கு செல்லாத காசோலைகளை நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி அதோட மதிப்பு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100. அப்போ அவ்வளவு தொகைக்கான காசோலையை வாங்கி வச்சு பேங்க்கில் போடாதீங்க சார்னு சொல்லியிருப்பாங்க. சார் நான் பணமாக கொடுத்துட்டு செக்கை வாங்கிக்கிறேன் சார், வச்சுங்க சார்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது போட்டு திரும்பி வந்ததாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு இசையமைப்பாளர் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கார் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் படம் பண்ணத்துக்கே அப்படி நடக்கும் பொழுது, படம் பண்ணி முடித்து ஓடி எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் சட்டையை பிடிச்சி எவ்வளோ தர கொடு அப்படிங்கிறது ஒரு மாதிரி கேட்கும்போதே இளையராஜா மீது இருக்கிற ஒரு பெரிய மரியாதை சரியுது. ஆனால் அது அவருடைய உரிமை, அது அந்த இடத்துக்கு நம்ம வந்து அதை குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காப்புரிமை சட்டத்தின் அடிப்படையில் அவர் கேட்குறாரு, எனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு, அது வேற. ஆனால் அதை தாண்டி இன்னொன்று இருக்குல்ல, நான் வந்து செத்தாலும் பெரிய மனுஷன் தாங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துக்கு அவர் எப்போவுமே வரமாட்டேங்கிறார். இந்த கெடுபிடி வந்து அவருக்கான மரியாதையை இறக்கிட்டே இருக்கு. அதுதான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ்லேயும் நடந்திருக்கு. மஞ்சுமல் பாய்ஸும் வந்து அவங்க தரப்பில் விளக்கம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட அனுமதி வாங்கிட்டோம், வேறு யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலாகவே இங்கே மாறி இருக்கு. இப்போது தயாரிப்பாளர் வந்து பாடலுக்கான ரைட்ஸை வந்து ஆடியோ கம்பெனி கொடுத்துட்றாரு. ஆடியோ கம்பெனிகிட்டேருந்து இவங்க வாங்கிடுறாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை ஆடியோ கம்பெனிகிட்டேருந்து வாங்கிடுறாங்க. இளையராஜா நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அப்போ இந்த முக்கோண சிக்கல் இருக்குல்ல, இதை வந்து எங்கே உட்காந்து எப்படி பேசி தீர்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லா தரப்புலையும் ஒரு நியாயம் வச்சுருக்காங்க.
பட் ஆக்சுவலி இப்போ ஒரு படம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு படத்தை தயாரிக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொடியூசர் கையில் இப்போ அவர் அவ்வளோ காசு போட்டு தயாரிக்கிறாரு சார். இப்போ அதுக்குள்ளே இருக்க டேரக்டர் ஆகட்டும், நடிகராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரும் அந்த படத்துக்கான தொகையை அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. அப்போது அந்த படம் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு தானே சொந்தம். ஸோ இப்போ ரொம்ப வருஷம் கழித்து அந்த தயாரிப்பாளர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க, ஆடியோ கம்பெனி கிட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க. இதுக்கு எதுக்கு இளையராஜா வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாரு? அதுதான் இந்த காப்புரிமை சட்டம் அப்படி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கினேன், அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்துட்டேன், அது படத்தில் இருக்குது, இந்த படத்தை நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுங்க, நான் வந்து கேட்க மாட்டேன். ஆனால் என் பாடலை எங்கேயாவது பயன்படுத்தினா அது என்னுடைய அறிவு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறாங்க. அது அறிவுசார் சொத்துன்னு இதை சொல்கிறாங்க. அப்போ இந்த விவகாரமே ரொம்ப புதுசாக இருக்குது நமக்கு. இப்போ இந்த சட்டத்தை இயற்றின அந்த சட்ட மேதை இருக்கார, அவர் இதை எதையுமே அவர் யோசிக்கலை. இது வந்து ஆரம்பத்தில் அமெரிக்கா மாதிரி மேலை நாடுகளில் இயற்றப்பட்ட சட்டம். அது அங்கே என்னென்னா பாடல் எழுதுவார், அவரே இசையமைப்பார், அவரே நடிப்பார். அப்போ எல்லாமே அவருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு தயாரிப்பாளர் இருக்கார், ஒரு இசையமைப்பாளர் இருக்கார், அவர் இசையமைச்சு கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தர் ஆடுறாரு. இப்போ இங்கே மூணாக பிரிஞ்சிருது. அங்கே உள்ள சட்டத்தை தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இந்த குழப்பம் வந்துடுது. அப்போ முதல் தேவை என்னென்னா சட்ட திருத்தம். அதை யார் போய் முன்னின்று செய்யணும்னா தயாரிப்பாளர் போகணும். இப்போ நான் தான் அதிகமாக பாதிக்கப்படுறதில்ல, எல்லாத்துக்கும் நான் தான் ஒரு வாட்டர் பாட்டில் கூட நான் தான் வாங்கி கொடுக்குறேன். அப்போ எனக்கு தானே இது சொந்தம், நான் எனக்கு கொடுங்க, நான் பார்த்து பிரித்து உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிற இடத்துக்கு தயாரிப்பாளர் வரணும். அல்லது தயாரிப்பாளருக்கு 50% ராயல்ட்டியில், பாக்கி 50% நீங்கள் யாருக்கு வேணாலும் பிரித்து கொடுங்க, நான் இதுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு இவங்க வரணும். ஆனால் இவங்க இந்த சட்டம் வந்தப்பையும் அமைதியாக இருந்திருக்காங்க. சரி ரைட்டு, இன்றைக்காவது இந்த சங்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த சங்கத்திலேருந்து ஒரு பெரிய தொகையை லாயருக்கு கொடுத்து ஒரு வலுவான லாயரை கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னு வைங்களேன், இந்த விஷயமே வந்து வேறு மாதிரி திசை திரும்பி போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருமே அமைதியாக தானே இருக்காங்க. இதுக்கு அவங்களா லால ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இருக்கு. ஆமாம், அப்படி இருக்கு. கொட்டுக்காளி திரைப்படம் வந்து விடுதலை திரைப்படத்தை விட கண்டிப்பாக ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சூரியோட இந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, இந்த டிரான்சிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப வியப்பாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பத்தில் சூரி வந்து கொஞ்சம் வடிவேல் மாதிரிலாம் நடிப்பார். அவரால் வந்து ஒரு காமெடியை இன்னொரு சாயலில் செய்யாமல் இருக்க முடியல. ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவர் வந்தாருன்னா இல்லை, கிட்டத்தட்ட வடிவேல் அவுட் ஆகிற நேரமாக இவர் உள்ளே வராரு, இவருக்கான ஓட்டம் ஸ்டார்ட் ஆகுது. பட் திடீர்னு வந்து அவர் அப்படியே மாறி அவருடைய எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு வேறு மாதிரி மாற்றுறாரு, முகத்தை ரக்கடாக மாற்றுறாரு. ஒரு ஃபைட் சீன்னா அதுக்காக உயிரை கொடுத்து பண்ணுறாரு. ஸோ இது அதாவது நான் என்னுடைய உடம்புக்கு இதெல்லாம் சரியாக வருமாங்கலாம் அவர் கேட்குறது இல்லை. மேலேருந்து தலைகீழ குதின்னா குதிச்சுடுறாரு, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிங்க நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பண்ணுறாரு. இப்போ இந்த விடுதலை அந்த இதெல்லாம் மேக்கிங் வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் குதித்து ஒரு கூரையில் விழுந்து குட்டிக்காரனை அடித்து கீழே விழுறது, அதெல்லாம் அப்படியே எடுக்கிறாங்க. எங்கேயுமே வந்து கட்டு கிடையாது, அப்படியே போகுது. அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு 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 இது இருக்குல்ல, ஒரு மன உறுதி இருக்குல்ல, அதுதான் அவரை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கு. நிஜமாகவே வந்து இப்போ இந்த கருடன் படம் பார்த்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் இந்த படத்தில் நீங்கள் வந்து பழைய சூரியெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது சார், இந்த படத்தை அப்படியே வேற ஒருத்தராக அவர் மாறி நிற்கிறாருங்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அப்படி ஒருத்தரால் டக்குன்னு ஒரு படத்தில் மாறிட முடியுமா, 2 படத்தில் மாறிட முடியுமாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இயக்குனர்கள். இப்போ இதே வந்து யாராவது ஒரு உப்புமா இயக்குனர்கிட்ட சிக்கினார்னு வைங்களேன், நம்ம அதுவும் போய் இதுவும் போய் அவர் நடத்தல நிற்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். பட் சரியான இயக்குனர்களை தேடி அவர் முதல்ல அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். இப்போ அவங்களோட அவர் பழகிற விதம், அவங்களுக்கு வந்து சரி ரைட்டு இந்த பையனை வந்து நம்ம மாற்றி கொண்டு போனோம்னா இண்டஸ்ட்ரிக்கு அது யூஸாக இருக்கும், நமக்கும் யூஸாக இருக்கும்னு நினச்சி செய்கிறாங்க. இதே சூரிய இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அப்போ ரைட்டு இந்த பையனை கொண்டு வருவோம்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. அது வந்து அப்படி சில இயக்குனர்களே அவர் கைக்குள்ளே வச்சுருக்கிறது, அவரோடு பழகிறதெல்லாம் அவருக்கு கிடைத்த வரம், அவருடைய தனித்தன்மை அது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்த கொட்டுக்காளி விஷயத்தில் கூட கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணார் பாருங்க, அந்த படத்தோட டைரக்டர் தான் அது. கூழாங்கல் படம் வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஆர்ட் ஃபிலிம்லேயே ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கும். பொதுவாக ஆர்ட் ஃபிலிம்னா அப்படியே ஒரு ஷாட் வைப்பாங்க, அப்படியே நடப்பார் போய் புள்ளியாக மறைகிற வரைக்கும் நம்ம அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். ஆனால் இதில் வந்து அவன் நடந்து போவான், அவன் நடந்து போகிறது தான்
ஒரு ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு அவன் நடந்து போவான், நடக்கிற சம்பவங்கள் தான் கதை. அவன் ஏன் அப்படி போகிறான், ஏன் அப்படி கோச்சிட்டு வேக வேகமாக போகிறாங்கிறது தான். நடப்பான் நடப்பான் நடப்பான், நடுவில் சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு திருப்பம் வந்துகிட்டே இருக்கும். அடடா, இதில் இவ்வளவு பிரமாதமான ஒரு விஷயத்தை அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருப்பார் அந்த டைரக்டர். அவருடைய படம் தான் கொட்டுக்காளி. அது பெல்ஜியம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அது திரையிடப்பட்டு அது அங்கே சூரிக்கு கிடைத்த மரியாதையெல்லாம் வேற லெவல். ஸோ அதாவது ஒரு சூரிய வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல நம்ம பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொன்னாங்க.